ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி டேஸ்டியான தக்காளி ரசம் எப்படி வைக்கலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இது ஒரு சின்ன பவுலில் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கலாம். அரை டம்ளர் தண்ணி விட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு கட்டி பூண்டு தோல் உரிக்காமல் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய். இது தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதை புளியோடு சேர்த்துக்கலாம். புளியோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா புளியும் தக்காளியும் கரைஞ்சி வரணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சு வாசனை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு வரமிளகாய் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். இதோட புளி கரைசலை சேர்த்துக்கலாம். பருப்பு வேக வச்சு தண்ணியை இருத்து வச்சுருக்கேன். இதிலே மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தழை, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா நுரக்கட்டி கொதித்து வர ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விட வேணாம். அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ஆல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.